தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்த விவாதம் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, அடுத்தது திருப்பியும் வந்திருக்கு. அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, அஹ், அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களை வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்றது இதில் நான் பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதனால தான் சரி, ஓகே, இதை பற்றி பேசிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, கணேஷ் நீங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்களா இல்லை மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இன்னைக்கு என்ன அப்படின்னா நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கல அப்படின்னா, கவர்மெண்ட் அதை அடாப்ட் பண்ணல அப்படின்னா, புதிய கல்வி கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர அந்த கொள்கையை ஆதரிக்கல அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு நிதி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும் இல்லையா, அந்த நிதியை அவங்க பிளாக் பண்றாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டு கேட்டாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, எங்களோட புதிய கல்வி கொள்கையை நீங்க எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க அந்த நிதியை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அப்படின்றத நம்மளால இதுல இருந்தே பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் எல்லாரும் சொல்றது என்ன கணேஷ், 3 லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன தப்பு கணேஷ்? நல்லது தானே. முதல் இது நீங்க தாய்மொழியில படிக்கிறீங்க, ரெண்டாவது கல்வி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மூணாவது கல்வி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஹிந்தின்னு அவங்க திணிக்கல இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. என்னோட முதல் கொஸ்டினே என்னோட முதல் கொஸ்டினே இருமொழி கொள்கை நம்ம இப்போதைக்கு நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அதாவது தாய்மொழியில் கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதல்ல தமிழ் நிச்சயமா படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ். என்னோட முதல் கேள்வியே, இந்த 2 லாங்குவேஜை தாண்டி எதுக்கு இன்னொரு லாங்குவேஜ்? லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன். நமக்கு மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ நம்ம தாய் வழி தமிழ்ல படிக்கிறோம், அதே மாதிரி கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல படிக்கணும். எதுக்கு நீங்க மூணாவது லாங்குவேஜை நீங்க படிக்கணும்னு முதல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க அப்படின்றது எனக்கு புரியல. இதுல நிச்சயமா நல்லது கெட்டது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட் ப்ராசஸா இருக்கு. தமிழ்நாடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 40க்கு 40 சீட்டு அஹ், நம்மளால ஏன் அடிக்க முடிஞ்சது அப்படின்னா, டெல்லியிலேருந்து வர இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மக்களுக்கு ஓகே அப்படின்னு நிராகரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தமிழ்ல பேசவும் தெரியல, இங்கிலீஷ்லயும் பேச தெரியல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்லயும் பேச தெரியல. அதனால அவங்களால நமக்கு நம்மளோட மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அதை கம்யூனிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, ஏன்னா ஹிந்தி தான் வேண்டாமே அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, நீங்க எந்த லாங்குவேஜ், மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணா படிங்கன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு. முதல்ல யோசிச்சு பாருங்க. முதல்ல நமக்கு தமிழ் வழி கல்வி நிச்சயமா அவங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. முதல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர், நல்ல டீச்சர் இருக்காங்களா? இங்கிலீஷ் டீச்சர் நல்ல டீச்சர் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஓகேயா, சரி, ஓகே, தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ்ல நிறைய பேர் உள்ள நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அடுத்தது என்னோட மாணவர்கள், அரசுல இருக்கிற மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிரெஞ்சு படிக்கணும், ஸ்பானிஷ் படிக்கணும், இல்லாட்டா மெக்சிகன் படிக்கணும், வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் டீச்சர் இல்லை. டீச்சர் இல்லாததுனால டீச்சர் எது நம்மளால கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி கொடுக்க முடியும். ஹிந்தி அங்க இருக்கிற மாநிலத்திலேருந்து இருக்கிறவங்க எல்லாம் இங்க இங்க உட்கார வச்சுக்கிட்டு, நம்மள ஸ்கூல்ல உட்கார வச்சுட்டு ஹிந்தி இனிமேல் தான் அவங்களுக்கு கற்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவோம். இதுல இருக்கிற அரசியலே அதுதானே. ஏன்னா தேர் இஸ் நத்திங் விச் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அட் ஆல். இது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை பேசுறதுக்கு மறுக்கிறாங்க எல்லாருமே. வெளிப்படையா, அதாவது வெளியிலேருந்து பேசிட்டு, என்னப்பா படிக்க வேண்டியதானே, மூணாவது லாங்குவேஜ் தானே, படிக்கலாம் இல்லையா, படிக்கிறதுனால என்ன தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றது எங்களுக்கு, அது எங்களுக்கு தெரியும். நாங்க எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்றது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாத ஒரு இது கிடையாது. தமிழ்நாடு அரசுன்னு சொல்றதை விட தமிழ் மக்களுக்கு தெரியாத இது கிடையாது. இப்ப நானும் தான் தமிழ் வழி கல்வியில படித்தேன், தமிழ் படித்தேன், இங்கிலீஷ் படித்தேன். எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, வெளியே போய் ஹிந்தி படித்தேன். எனக்கு பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, வெளியே போய் பிரெஞ்சு படித்தேன். ஓகேங்களா. அதே மாதிரி மக்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல போயிட்டு அவங்க போய் வெளியே போய் படிச்சுப்பாங்க. நாம போயிட்டு அதை போய் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. முதல்ல
கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து முதல்ல இங்கிலீஷே பேச தெரியல. முதல்ல இங்கிலீஷ்ல தான் நிறைய பேர் ஃபெயிலே ஆகுறாங்க. சரி, அதை விட்டுருங்க, தமிழ்லயே நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க. அதை முதல்ல நம்ம வந்து ஊக்குவிச்சு நம்மளோட லாங்குவேஜை எப்படி நம்ம வந்து வளர்க்கறதுன்னு முதல்ல பார்க்கணும். அப்படி இல்லையா, ஓகே, அடுத்தது தமிழ்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கா, அப்ப இங்கிலீஷ்ல எத்தனை பேரால வந்து நீங்க கிராமத்து சைடுல போயிட்டு இங்கிலீஷ்ல பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னுமே எங்க ஊர் வந்து நாகர்கோவில். நாகர்கோவிலுக்கு நான் போயிட்டு போனேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசினா அவங்களுக்கு புரியறது இல்லை. அவங்களால இங்கிலீஷ் கூட பேச முடியல. இங்கிலீஷ்ல பேசினாலே சிரிச்சு சிரிப்பாங்க. ஆஹ் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க ஹிந்தியை வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில ஒரு நியாயம் இருக்கு? உடனே வந்து சொல்லுவாங்க, திமுக காரங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாருமே தான் வந்து ஹிந்தியை வந்து அவங்க ஸ்கூல்ல கத்துக்கிறாங்கன்னு. அதை விட்டுடுங்க. அது வந்து நீங்க எப்பவுமே நீங்க வந்து சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்பயுமே அங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இல்லாட்டினா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல அவங்க போய் படிச்சுக்கிறாங்க. நம்ம பேசுறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க வந்து படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்ல பாஸ் பண்றது வந்து இப்போ ஒரு 80% தான் பாஸ் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆறாங்க. அடுத்தது ஒரு மூணாவது லாங்குவேஜையும் கொண்டு வந்து அது ஹிந்தின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து நிச்சயமா என்ன ஆகும் அப்படின்னா, மூணாவது லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும், ஆனால் வந்து பிரெஞ்சு படிக்க முடியாது, ஸ்பானிஷ் படிக்க முடியாது, வேற எந்த இல்லை, ஜெர்மன் படிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு டீச்சர்ஸ் இல்லப்பா, அதனால ஹிந்தி ஒண்டி தான் நம்மளால கொடுக்க முடியும்னு ஒவ்வொன்று ஒன்றா அப்படியே மறைமுகமா, அதாவது வந்து நம்ம என்ன சொல்றது, புறபாசல் மூலமா வந்துருவாங்க. இதுதான் நடக்கும். அதனால நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம எதுக்கு கேட்கணும்? இன்னைக்கு அண்ணாமலை சொல்லலாம், 100 விஷயங்கள் சொல்லலாம். அவரு வந்து அவரு வந்து அவரு வேற மாதிரி யோசிக்கிறாரு. நாம வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம யோசிக்கணும். நம்மளோட மக்களுக்கு, நம்மளோட தமிழுக்கு, நம்மளோட தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு 2 லாங்குவேஜஸ் போதும். அவ்வளவுதான். தட் இஸ் நோ கொஸ்டின் மார்க். அதுக்கு மேல உனக்கு வேணுமா, நீ வெளியே போய் படிச்சுக்கோ. உனக்கு காசு இருக்கா, வெளியே போய் படிச்சுக்கோ. அது யாரும் தடுக்கல. ஆனால் அதையே நீங்க ஒரு ஸ்கூல் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல டவுட்டே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஏற்கனவே வந்து எமர்ஜென்சி காலத்துல வந்து கல்வியை வந்து அஹ், மாநில பட்டியலில் சேர்த்துட்டாங்க. சரி, மத்திய பட்டியலில் சேர்த்துட்டாங்க. மாநில பட்டியலில் இருந்து தான் மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு. நம்மளோட கல்விக் கொள்கையை நம்ம தான் வந்து தீர்மானிக்கணும், இல்லையா? நமக்கு நம்மளோட கல்வி நமக்கு நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏத்தபடி தான் நம்ம வந்து படிக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எமர்ஜென்சி காலேஜ்ல வந்து மருத்துவமும் கல்வியும் வந்து மத்திய பட்டியலில் போயிடுச்சு. ரொம்ப அநியாயம் அதெல்லாம். ஏன்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்ன வேணும், தமிழ்நாடு ஸ்டேட் எப்படி இருக்கு, அங்க இங்க இருக்கிற, ஏன்னா இன்ஃபேக்ட் வி ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட். கேரளாக்கு அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லாருமே நீங்க வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட். இங்க ஃபாரின்ல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத், தமிழ்நாடு, பெங்களூர் தான். நமக்கு நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாதா? அஹ்? அங்க ஹிந்திக்காரங்க தான் வந்து சொல்லணுமா? என்னையா இது அநியாயமா இருக்கு. கேட்கறதுக்கே அநியாயமா இருக்கு. அதாவது வந்து அதை வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம், அதை வந்து நம்ம எடுத்துக்கணுமா, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஃபண்டிங் வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்களாம். இது வந்து அதுவும் இன்ஃபேக்ட் வந்து நமக்கு வந்து ₹1 நம்ம வந்து ஜிஎஸ்டி மூலமா நம்ம வரி கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வரது வந்து 7 காசு தான் வருது. மிச்சது எல்லாமே வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு போகுது. சரி, அது கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. அடுத்த மத எல்லை சொல்ற போது இந்திய இறையாண்மையில நம்ம வந்து தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட்டு. அதனால வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து டெவலப் ஆகல. இப்போ வந்து கேட்குறாங்க இல்லையா, ஓகே, இந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து சென்னைக்கே எல்லாமே கொடுக்க முடியுமா? நீங்க இருக்கிற நாகர்கோயிலும் கன்னியாகுமரியும் ராமநாதபுரத்துக்கும் நீங்க வந்து கொடுக்கணும் இல்லையா? இல்லாட்டா கோயம்புத்தூருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? ஏன்னா வந்து அது வந்து இண்டஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிச்சு தானே கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வர்றது, ஏன்னா நீங்க நல்லா டெவலப் ஆயிருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு 7 காசு கொடுக்குறோம். யூபி, பீகார், ராஜஸ்தான், அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்குலாம் இன்னும் வளரணும். அதனால வந்து அவங்களுக்கு நிறைய ஃபண்டிங் கொடுக்குறோன்ற சொல்றது கூட ஓகே, ரைட்டு. நீ வந்து அதுவே அநியாயம் தான். பட் அநியாயத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எஜுகேஷன்ன்றது என்ன? இது வந்து என்னோட என்னோட வீட்டுக்குள்ள வந்து நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்றது. அதுதான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சித்தாந்தம்.
அதே மாதிரி நீ என் வீட்டுக்குள்ள வந்து நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீ ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிற. தட் இஸ் சம்திங், அதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் தாட் ப்ராசஸ் நம்ம சொல்றது. நீ ஃபோர்ஸ் பண்ற, யூ ஆர் நாட் அலோவிங் மீ டு டிசைட். இப்போ நீ வந்து டிசைட் பண்றன்றத நீ வந்து இன்னைக்கு வந்து மறைமுகமா சொல்ற. ஓகே, நீங்க மூணாவது லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து ஹிந்தி வேணாம், நீங்க வந்து பிரெஞ்சு எடுத்துக்கோங்க, ஜெர்மன் எடுத்துக்கோங்க, ஸ்பானிஷ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு முதல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா இந்தியால? இருக்காங்க. அவங்கள நீங்க கொண்டு வருவீங்களா அரசு பள்ளிகளுக்கு? நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு அரசுக்கு பள்ளிக்கு நீங்க கொண்டு வர முடியுமா? அவ்வளோ எஜுகேட்டடான ஒரு பர்சன் அங்கே வந்து வந்து அவன் வந்து ஃப்ரெஞ்சு வந்து சொல்லி கொடுப்பானா, ஜெர்மன் வந்து சொல்லி கொடுப்பானா? முதல்ல இங்கிலீஷே படிக்க நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அங்கே வந்து ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அதான் திருப்பியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓ, நமக்கு வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இல்லை, நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து ஹிந்தி வந்து நாங்கள் வந்து இம்மீடியட்டாக நமக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் முதல்ல ஹிந்தியை படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலமா ஹிந்தி அங்கே இருக்கிற நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் வந்து இல்லாமல் இருக்காங்களே, வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கும் ஒரு சம்பளத்தை நாம ஸ்டேட் கவர்மெண்ட் காசுலேருந்து நம்ம வந்து சம்பளத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏ காவ் மே ஏ கிசான் ரக தாத்தா அப்படின்றது அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த இந்த படத்துல வர மாதிரி நம்ம வந்து உட்காந்து ஹிந்தியை படிக்க விட்டுருவாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. உண்மையாவே நமக்கு வேண்டியதை நாம டிசைட் பண்ணுவோம். நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு தெரியும். நம்மளோட அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு கட்சின்னு நான் சொல்லலை, எல்லா கட்சிகளும், அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே சொன்னது ஒண்ணுதான். நமக்கு இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கை ஒண்டியே போதும், நமக்கு போதுமானது. எல்லாமே பர்ஃபெக்டா நமக்கு வந்து இருக்கு. நாம வந்து வி ஆர் ஒன்லி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட். போராடுவோம், கடைசி வரைக்கும் போராடுவோம். இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். அது எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும், மும்மொழி கொள்கை எந்த ஒரு கவர்மெண்ட் நம்ம சொல்றாலும், அது நம்ம வந்து அது வந்து ஏமாத்து வழிவகுக்கிற ஒரு சித்தாந்தம் தான் மும்மொழி கொள்கைன்றது. கடைசியில அது நடக்காது. அது கடைசியில வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு தான் வந்து முடியும். ஹிந்தி கத்துக்கணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன், அதை வந்து நீ சொல்ல தேவையில்லை. ஓகேயா? அதனால தான் வந்து எல்லாருமே வந்து வேணான்னு சொல்றது. எல்லாருக்கும் தெரியும் இப்படிதான் வந்து அதாவது வந்து நம்மலாம் அப்படி யோசிக்கும் போது, என்னப்பா நம்ம வந்து படிக்க தானே சொல்றாங்கன்னு இருக்கும். அந்த படிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல், மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கிலீஷ் நல்லா பேசிட்டோம், எக்ஸலண்டா இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னா ஹிந்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் யாரும் எங்கேயுமே தடுக்க போறது கிடையாது. ஓகேயா? ஸோ நல்லா சிந்திங்க மக்களே. பிஜேபி இந்த மாதிரி தான் வருவாங்க. அதாவது வந்து அந்த பின்னால இருக்கிற வாசல் மூலமா வருவாங்க. வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே நம்ம வீடையே ஆக்குப்பை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்னைக்கா இருந்தாலும் விடக்கூடாது. அவ்வளவுதான். இது வந்து என்னோட கருத்து. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணணுன்றதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்றது வந்து எப்பவுமே எனக்கு மனசுல இருக்கும். அந்த ஒரு மனசுல இருக்கிறது எந்த கட்சியா இருந்தாலும், யாரை அதை சப்போர்ட் பண்றாங்கனாலும் அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ நாம அதை டிசைட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். உங்கள் கணேஷ்.